எசையா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 57ஆம் அதிகாரத்தில் 18வது வசனத்தை தயவு செய்து வாசிப்போம். அவன் சென்ற பாதைகளை கண்டேன், ஆயினும் அவனை குணமாக்குவேன், அவனை நடத்தி சென்று அவனுக்கு மீண்டும் ஆறுதல் அளிப்பேன். ஆமென், அல்லேலூயா. பிரியமானவர்களே, ஆண்டவர் இந்த நாளிலே நம்மை பார்த்து நம்முடைய உள்ளத்தில் இருக்கிற எல்லா வியாகுலங்களையும் அறிந்த தேவன் சொல்லுகிறார், நாம் நடந்து வந்த பாதைகளை ஆண்டவர் அறிவார். ஆமென், பிரைஸ் தி லார்ட். இந்த உலக வாழ்க்கையில் நாம் நம்முடைய வாழ்க்கையில் எத்தனையோ காரியங்களை நோக்கி நாம் பயணிக்கிறோம். சில பேருடைய வாழ்க்கையில் வெளியே பிரம்மாண்டங்கள் தெரிகிறது, வெளியே அநேக சம்பத்துகள், ஆசீர்வாதங்கள், எத்தனையோ காரியங்களை குறித்து அநேகர் பார்க்கிறோம். அல்லேலூயா. இவங்களுக்கு ஒரு குறை கிடையாது, அவங்க நல்லா இருக்கிறாங்க, அவங்களுக்கு என்ன கொடுத்து வச்சவங்க என்று எத்தனையோ பேரை குறித்து நாம் என்ன செய்கிறோம், பேசிக்கொண்டிருக்கிறோம். ஆனால் ஒவ்வொரு மனிதனுடைய வாழ்க்கையிலுமே பிரச்சனைகளும் போராட்டங்களும் அவனை அழுத்தி கொண்டிருக்கும் பொழுது அநேகர் சொல்கிற வார்த்தை என்ன தெரியுமா, வெளியே பேருக்கு என்ன செய்கிறேன், மெப்புக்கு வாழ்ந்துக்கிட்டு இருக்கிறேன். உள்ளே இருக்கிற வியாகுலம், உள்ளே இருக்கிற வேதனை யாருக்கும் தெரியாது. நான் படுற கஷ்டம், நான் படுகிற வேதனை, நான் கடந்து செல்கிற துயரத்தின் பாதைகளை யார் அறிவார் என்று அநேகர் ஒரு கேள்வியை கேட்கிறார்கள். அல்லேலூயா. ஆனால் ஆண்டவர் இந்த நாளிலே நம்மை பார்த்து சொல்கிறார், அவன் செல்கின்ற பாதையை நான் கண்டேன், அவனை குணமாக்குவேன், அவனுக்கு நான் ஆறுதலை கொடுப்பேன். பிரைஸ் தி லார்ட். நிச்சயமாக ஆண்டவர் தருகிற இந்த வாக்குத்தத்தத்தின்படி அவரே நம்மை குணப்படுத்தக்கூடியவர். பிரைஸ் தி லார்ட். நீங்கள் அதனால தான் வேதாகமத்தை எடுத்து வாசித்தீங்கன்னா எரேமியா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் எரேமியா 30ஆம் அதிகாரத்திலே எடுத்து வாசியுங்கள். 17வது வசனம், நான் உனக்கு நலம் அளிப்பேன், உன்னுடைய காயங்களை ஆற்றுவேன் என்கிறார் ஆண்டவர். அல்லேலூயா. இந்த உலகத்தில் உங்கள் மனதில் இருக்கிற காயம், உடல் வியாதிகள், பலவீனங்கள், வாழ்க்கையில் இருக்கிற பிரச்சனை, போராட்டங்கள், இதை உலகத்தால் யாராலையும் குணப்படுத்த முடியாது. பிரைஸ் தி லார்ட். சொல்லுங்க அல்லேலூயா. மருத்துவர் ஒரு களிம்பு கொடுக்கலாம், மருத்துவர் சர்ஜரி பண்ணலாம், மருத்துவர் தன்னுடைய டேலண்ட்டை பயன்படுத்தி ஏதாவது சில காரியங்களை உங்களுக்கு என்ன செய்யலாம், உங்களுக்கு அவங்க வலியுறுத்தலாம், இதை செய்து பார்ப்போம், இப்படி செய்தால் இது நடக்குமான்னு பார்ப்போம்னு சில காரியங்களை செய்யலாம். ஆனால் குணப்படுத்துகிறவர் தேவனே. பிரைஸ் தி லார்ட். சொல்லுங்க அல்லேலூயா. கைகளை உயர்த்தி சொல்லுங்க அல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். அப்ப தேவன் நம்மை குணப்படுத்துவார், அவர் நமக்கு குணம் தருகிறார். நம்முடைய மனக்காயம், மனவேதனை, பலவிதமான அழுத்தங்கள் எல்லாவற்றிலிருந்தும் அவர் நமக்கு சுகத்தை தருகிறார். ஆமென், அல்லேலூயா. இப்போ பாருங்க, வேதம் இன்னொரு வசனத்தை உங்களுக்கு காண்பிக்கிறேன். ஓசியா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் தயவு செய்து நீங்கள் எடுத்து வாசிப்பீர்கள் என்றால் 14ஆம் அதிகாரம் 4வது வசனம், அவர்களுடைய பற்றுறுதியின்மையை குணமாக்குவேன், அவர்கள் மேல் உளமாற அன்பு கூர்வேன். கை தட்டுங்க பார்ப்போம். ஆண்டவர் சொல்றார், என் ஜனங்களை நான் குணப்படுத்துவேன், என் மகனை நான் குணப்படுத்துவேன், என் மகளே உன்னை குணப்படுத்துவேன். எப்படி? ஒன்று, உன்னுடைய காயங்களை நலமாக்குவேன். ஆமென். ரெண்டாவது, ஆண்டவர் சொல்றார், உன்னுடைய பற்றுறுதியின்மையை குணப்படுத்துவேன். இன்னைக்கு நிறைய நேரங்களில் நமக்கு பிரச்சனைகள், துயரங்கள், துன்பங்கள், ஒவ்வொரு காரியங்களும் நடக்க நம்ம விசுவாசம் குறைந்து கொண்டே போகிறது. அல்லேலூயா. நம்ம எவ்வளவுதான் ஆண்டவரை தேடி அவர் மீது நம்பிக்கை உள்ள ஒரு வாழ்க்கை வாழ ஆசைப்பட்டால் கூட பிரச்சனைகள் வரும் பொழுது படிப்படியாக என்ன செய்யுது, நம்பிக்கை
குறைந்து கொண்டு போகிறது. என்ன கடவுள், என்ன ஆண்டவர் எனக்கு என்ன செஞ்சார், இப்படி துன்பத்தில் விட்டுட்டாரே அப்படி நீங்கள் புலம்புறீங்களா? இன்னைக்கு ஆண்டவருடைய வல்லமை உங்களுக்கு ஒரு சுகத்தை தரும். அல்லேலூயா. சுகத்தை தருவதோடு மட்டுமல்ல, ஆண்டவர் உங்களுக்கு ஆறுதல் அளிப்பார். ஆமென். உயிர் வாழ உணவளிப்போம். இரக்கத்தின் ஊற்று கத்தோலிக்க தியான இல்லத்திலிருந்து பிள்ளைகளால் கைவிடப்பட்ட வயதான அப்பா அம்மாக்கள் 100 பேருக்கு தினமும் அவர்கள் இருக்கும் இடங்களுக்கு உணவு கொண்டு போய் கொடுக்கப்படுகிறது. அன்புக்குரியவர்களே, உங்கள் பிறந்த நாள், திருமண நாள், உங்கள் இல்ல வைபவங்கள், இறந்தவர் நினைவாக நீங்கள் உணவளித்து உதவி செய்யலாம். உங்கள் அன்பு கரத்தை நீட்டுங்கள். ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிப்பார். எங்கள் முகவரி: இரக்கத்தின் ஊற்று கத்தோலிக்க தியான இல்லம், புன்னைக்காயல், தூத்துக்குடி மாவட்டம். அலைபேசி எண் 9894118201. கடவுள் உங்களை நிறைவாய் ஆசீர்வதிப்பாராக.